அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிர்கொள் என்பது நம்முடைய வாசகம். சரிங்களா? அதாவது நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பர் நியூஸ், குட் நியூஸ், ஒரு நல்ல நியூஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு நல்ல தகவல் கூட அது வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? என்ன தகவல் சார் சொல்கிறீங்க? தகவல் கூட சின்ன சொல்லிக்கிறேன். 2026 குரூப் 4 குரூப் 2க்கு மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ் எப்படி போகுது, அதுக்கான 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஒரு கிளாஸும் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டினியூஸாக வந்து மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து மேக்ஸ் கொஞ்சம் தெரியாமல் இருக்கவங்க, புரியாமல் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக மேலே கொடுத்துருந்தேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். விச் இஸ் பெஸ்ட் அவுட் சோர்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். அதாவது நம்ம ஸ்கூல் புக் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கும் குரூப் 2 பிலிம்ஸ்க்கும் எல்லாமே ஸ்கூல் புக் வந்து படிச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது? சார் என்ன சார் அவுட் சோர்ஸ் படிக்கிறது? தமிழுக்கு நான் என்ன சார் அவுட் சோர்ஸ் படிக்கிறது? மேக்ஸ்க்கு என்ன சார் அவுட் சோர்ஸ் எடுக்கிறது? ஜிஎஸ்க்கு என்ன சார் அவுட் சோர்ஸ் எடுக்கிறது? எனக்கு அவுட் சோர்ஸ் பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த புக்கு வாங்கலாமா, அந்த புக்கு வாங்கலாமா, அந்த புக்கு வாங்கலாமா, இல்லை எல்லா புக்கையும் அதாவது ஒரு 18-20 புக்கில் வந்து குரூப் 4ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு எல்லாம் அதை வந்து தொகுத்து நிறைய அகாடமிஸ் வந்து புக்கு போட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த இப்போ அகாடமிஸ் புக்கை வாங்குவோமா, இல்லை அவங்க ஆத்தர் புக்கை வாங்கலாமா, என்ன பண்ணே தெரில சார், குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு குட் நியூஸ் நடந்திருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக அவுட் சோர்ஸுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது, குரூப் 4 எக்ஸாமுக்காக குரூப் 2A குரூப் 1க்கு தனித்தனியாக, டிஎன்பிசி குரூப் 1க்கு தனியாக, குரூப் 2A தனியாக, குரூப் 4 எக்ஸாமுக்கு தனியான்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் அவுட் சோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை அவங்களே வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசே வெளியிட்டிருக்காங்க. அதாவது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? அதை வந்து நான் டெலிகிராம் குரூப் காமிச்சேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு சிலபஸ் வைஸ் எல்லாமே ஸ்கூல் புக் நல்லபடியாக படிங்க. ஸ்கூல் புக்கு தான் கேள்வியே வராதுன்னு கிடையாது. ஸ்கூல் புக்கும் படிக்கணும். அது போக தான் அடுத்து அவுட் சோர்ஸ்னு தேடுறோம். அப்போ அந்த ஸ்கூல் புக்கெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அவுட் சோர்ஸ் தேடுவீங்க. சார் அந்த அகாடமி புக் வாங்குமா, இந்த அகாடமி புக் வாங்குமா, இவங்க தொகுத்து போட்டுருவாங்க, அவங்க தொகுத்து போட்டுருவாங்க, எதுக்குமே வேலை இல்லைங்க. அழகாக மொபைலில் பிடிஎஃப் நான் தரேன் உங்களுக்கு. ஆல்ரெடி என்னுடைய டெலிகிராம் குரூப்பில், நம்ம அகாடமி குரூப்பில் வந்து ஒரு 8 பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக வெளியிடப்பட்டது 8 பிடிஎஃப் குரூப் 4 கொடுத்துருக்கேன். அடுத்து குரூப் 1க்கு வந்து நான் 4 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அடுத்தடுத்து நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் நான் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அதில் போட்டு விட்றேன். சரிங்களா? அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேணுன்றதை விட பெஸ்ட் அவுட் சோர்ஸாக அது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து படிங்க. சரிங்களா? அதை வந்து எடுத்து படிங்க. அவுட் சோர்ஸ் தேடாதீங்க. ஒரு நல்ல நியூஸுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நியூஸ் இது வந்து. சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வருது. சரி, அடுத்து என்ன சார் பண்ணலாம்? நண்பர்களே, எல்லோரும் எப்படி படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? அது ஒரு சின்ன இதுக்கு சொல்லிட்டு போகிறேன். எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கரெக்டாக ஒரு 7 மாதம் தாங்க இருக்குது. சரிங்களா? ஒரு 7 மாதம் தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. 7 மாதம்ன்றதை வந்து நீங்கள் என்ன நினைக்கணும்னா, ரொம்ப நாள் இருக்குதுன்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் சஜஷனு, நல்லா படிங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு. எல்லாத்தையும் நம்பாதீங்க. பொதுவாக வந்து தமிழ் ஸ்கூல் புக்கில் சிலபஸஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து மேக்ஸ் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேர்டு ஜிகே ஸ்கூல் புக் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். இது 3மே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, அப்போ சார் வேறு பண்ணணும். டெஸ்ட்டு வந்து நிறையா போட்டு பாருங்கள். நிறைய டெஸ்ட்டு போடுங்க. அந்த டெஸ்ட்டு தான் உங்களை தூக்கி விடும். சரிங்களா? ஒரு நல்ல மார்க்கை வந்து ஏற்றி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் படிக்காமல் இருக்காதீங்க. இந்த இதை படிங்க. இதெல்லாம் முடிச்சிங்கன்னா அடுத்த அவுட் சோர்ஸாக நம்ம இந்த வீடியோ சொன்னக்கூடிய அந்த பிடிஎஃப்ஸை கொஞ்சம் பாருங்கள். போதுமான நம்பர்களே, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. இந்த வருஷம் எக்ஸாம் போயிடுச்சுன்னா அடுத்து வருமா என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? வராமலும் போகலாம். அது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அது என்னங்களா? அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த கற்றுக்கோங்க. எல்லோரும் ரொம்ப கஷ்டத்தில் படிச்சுட்டு இருப்பீங்க. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வேலையை எப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாம் வருமா என்னன்னு தெரியல. ஸோ வந்தால் சந்தோஷம், வரலாட்டி ஸோ அதனால் வந்து வேகன்சி எப்படி வருதுன்னு தெரில. நல்லா படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அதான் சொல்ல வந்தேன். அவுட் சோர்ஸ்க்காக சொல்ல வந்தேன். சரி, சிம்பிளாக வந்து முடிக்கணும்னான்ட்டு ஒரு சில விஷயம் சொல்லிட்டு போகிறேன். படிங்க, படிப்பை விட்டுறாதீங்க. இந்த படிப்பு தான் உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். தேங்க்யூ.